மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசும். கர்த்தர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை நாங்கள் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் புரிந்து கொள்ள தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய நாமம் மாத்திரம் பயன்படுத்தும். தேவன் அரசாலும் தேவ வார்த்தைகள் வார்த்தையாகிய தேவன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வார்த்தையை தெளிவுபடுத்தும். அதை தன் வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திற்காக ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொன்னார். இல்லையா? சொல்லுங்களா? நான் உன்னை கைவிடுவதில்லை. இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அவர் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வதுண்டு, கைவிட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார், கை விரிக்க மாட்டார், கை கழுவி விட மாட்டார். இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? அந்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலகாத தேவன். ஆண்டவர் என் விஷயத்திலே முடியாது என்று கை விரிக்க மாட்டார், நீ தேவையில்லை என்று கை கழுவி விட மாட்டார். அவர் நம்மை அவர் தெரிந்து கொண்டதினால, அவருடைய அன்பினாலே நம்மளை தெரிந்து கொண்டதினால மரண பரியந்தமும் நம்மை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. God fixed the time factor. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது, இந்த இடத்துல விஷயத்துக்கு வரும்போது ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு காரியத்தை ஆண்டவர் கைவிடுவதில்லை என்று சொல்லும்போது, God fixed the time factor. அல்லேலூயா. செய்யும் அளவும் until. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொன்னார் என்றால், கர்த்தர் சில நேரங்களிலே ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு ஜனத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவன் வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லும்போது ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அது வரைக்கும் until அது முடிய வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் பிள்ளைகளுக்காக சொன்னது நடப்பதற்கு இயல்பாக எவ்வளவு காலம் ஆகும் என்று தேவன் அவர் மனதில் நியமித்து வைத்துக் கொண்டு அவருடைய பிள்ளைக்கு அவர் சொல்லுவார். சொல்லி அது நிறைவேறும் அளவு அவர்களை கைவிடாத தேவன் நம்முடைய ஆண்டவர். உனக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார். அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் நீ பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேற்ற அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணவர் அவர். அந்த நேரம் வரைக்கும் அவர்களை கைவிட மாட்டார். அது முடித்து தீரும் மட்டும் அவர் உனக்காக போராடுகிற தேவன் கால வேளையில் இருக்கிறார். நீங்க வாசித்தீர்கள் என்றால் 70 பேர் போனாங்க எகிப்தில. ஆனா ஆண்டவர் 25 லட்சம் வருவதற்கு ஒரு நாள்ல முடியாது, ஒரு ஆண்டுல முடியாது, 10 ஆண்டுல முடியாது. ஆனா 430 வருடம் ஆகும் என்று தேவை அறிந்துதான் அவர் சொன்னாரு. 430 வருடம் ஆன பிறகு நான் இந்த எகிப்திலிருந்து உங்களை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இல்லையா சொல்லுவோமா? எகிப்து ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொன்னார், ஆண்டவர் மனதில் ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டார். ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஜனங்களுக்கு நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன் சொன்னார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் 430 வருடம் ஆன அன்றைக்கு நைட் அந்த டைம், அல்லேலூயா, டைம் ஃபேக்டர் என்று சொல்லுவாங்க. அந்த டயத்துல, அந்த வினாடியில அந்த இடத்தை விட்டு காலி பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுமா? அதே போல கர்த்தர் ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில அவர் ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா, நீனா தடுத்தாலும் அவர் தடுக்க மாட்டார். அந்த டயத்துல உனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? ஆனா ஆண்டவர் நினைக்கிறது என்னவென்றால், என் பிள்ளை நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி ஆண்டவர் எனக்கு செய்ய வல்லவர் என்று கடினமான நெருக்கமான சூழ்நிலையில அவரை நம்பி கடந்து செல்லுகிறானா என்று சொல்லி பார்க்க அவர் விரும்புகிறார். இல்லையா சொல்லுமா? நம்முடைய மன உறுதியை அவர் பார்க்க விரும்புகிறார். ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லும்போது நீங்க வாசித்தீங்கன்னா அதே காரியத்தை வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவன் என்ன சொல்லுகிறார் என்றால், பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், பானையில்
இடத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று till the time. அல்லேலூயா. அந்த நேரம் வரைக்கும் குறையாது. அல்லேலூயா. அது எவ்வளவு நாள் ஆகும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை நாள் எத்தனை ஆண்டு தெரியும் என்று ஒன்றும் தெரியாது. முழுவதும் 100% நிச்சயம் இல்லாத ஒரு பாதையில நீங்க போயிருக்கலாம். அந்த பாதையில கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அல்லேலூயா. எந்த பீரியடா இருந்தாலும் ஆரம்பம் முதல் முடியும் வரையும் அவர் கைவிட மாட்டார், கை விரிக்க மாட்டார், கை கழுவ மாட்டார், சொன்னதை நிறைவேற்றிய முடிப்பார். அல்லேலூயா. இந்த இடைக்காலத்திலே என்ன செய்வார் என்றால், பானையில் மாவு செலவழியாது. எடுத்தா என்ன ஆகும்? பானையில மாவு எடுத்தா என்ன ஆகும்? செலவழியும். ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்தா செலவழியாதுங்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் செலவு பண்றேன், 50 ரூபாய் போக மீதி எவ்வளவுதான் இருக்கணும்? 100 ரூபாய் இருக்குங்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துக்கு முடியுதா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எடுக்க எடுக்க நிரப்புன்னு சொல்லல. நீ எடுக்க எடுக்க உன் கையில 100 ரூபாய் இருக்கு, எடுக்க எடுக்க அது நிரம்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்லல, அது குறையாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் அதுதான். ஆண்டவர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லும்போது until ஹalleluya till the end ஹalleluya அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற நல்ல உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya சொல்லமா. ஆண்டவர் நிச்சயமில்லாத காலமாக இருந்தாலும் சொன்னதை செய்யும் வரைக்கும் ஆண்டவரே என் மனதில் புரியாத விதத்தில் என் சூழ்நிலை குறுக்கிட்டு பதில் தருகிற தேவனே, வல்லமையுள்ள தேவனே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆனால் அவரை என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய பிள்ளை அந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று, அந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் அழைத்து போக விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள்ல தான் அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு போகணும். ஆனா சில வேளைகளிலே ஆண்டவர் குறுகிய காலத்துல செய்ய விரும்புவார். உங்களுக்கு ஒரு வார்த்தையை அவர் நேரத்தை பிக்ஸ் பண்ணி அவர் செய்யும் போது அவர் குறுகிய காலத்துல 40 நாட்கள் அவர் கண்டு போகணும்னு விரும்பினார். ஆனா அந்த சூழ்நிலையில நம்முடைய கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடு, முரண்பாடு, தேவனுக்கு அடங்கி இல்லாதபடி நாம் முறுமுறுக்கிற காரியங்கள் இதை செய்வதனால 40 நாள் என்ன ஆச்சுன்னா 40 வருஷமாய். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உணர்ந்து கொள்ளுங்க. 40 நாளை கர்த்தர் 40 ஆண்டுகளா. ஆனால் until சொன்னார், till the time என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 40 நாள் உனக்கு கொடுக்க வேண்டிய மன்னாவை, 40 நாள் உனக்கு கொடுக்க வேண்டிய காடையை 40 வருஷம் கொடுக்க நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. 40 நாள் மன்னா கொடுத்தார், 40 நாள் மேக ஸ்தம்பம், 40 நாள் அக்கினி ஸ்தம்பம். ஆனா அந்த ஜனங்கள் கீழ்ப்படியல. அவருடைய அன்பு அவர் மேலே இருந்தது. 40 வருடம் இருந்தது. அல்லேலூயா. 40 நாள் மன்னாவை தருவேன், 40 வருஷம் நான் அதனால மண்ணை தருவேன்னு சொல்லல, அதே மன்னாவை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், முரட்டுத்தனமா விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னன்னா, ஆண்டவர் சாலமோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சாலமோனை தெரிந்து கொண்டு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து, நீ எனக்காக அவன் தகப்பன் ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆலயத்தை கட்ட ஆண்டவர் இரண்டாவதாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இந்த நேரத்துல அவர் நேரத்தை குறிப்பிடவில்லை, அவனுக்கு நேரத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவா. ஒன்று, தேவன் நேரத்தை எடுத்துக்கொள்கிறார். இரண்டாவது, நாமே ஃபிக்ஸ் பண்ணுகிற சூழ்நிலைக்குள்ள நம்மை தள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், 7 ஆண்டுகள் அவன் என்ன பண்றானா, தேவாலயத்தை கட்டுகிறான். நல்ல கவனமா கேட்கணும். 7 ஆண்டுகள் தேவாலயத்தை கட்டுகிறான். ஆனால் 7 ஆண்டுகள் ஆலயத்தை கட்டினாலும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சத்தம் இல்ல, ஒரு யுத்தம் இல்ல, ஒரு எதிரி இல்ல, ஒரு பிரச்சனை இல்லாதபடி மகிமையாய் ஆலயத்தை கட்ட தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா. அவனை கைவிடல, அவனை கை விரிக்கல, அவனை கை கழுவி விடல. எந்த பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு துணையா இல்லை, கர்த்தர் அவனுக்கு
துணையா இருந்து ஆலயத்தை கட்ட கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே இது நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஆலயத்தை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டான். ஏன்னா செல்ஃப், அவனே நேரத்தை எடுத்துக்கொள்வது. ஆனா தனக்கென்று அரண்மனையை கட்டுவதற்கு அவன் என்ன பண்ணானா 13 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப 13 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதுனால அதனாலதான் பிரசங்கிகளை புலம்புறான். என்னன்னா பைத்தியம் பிடித்தவன் போல புலம்புகிறான். மாயை மாயை எல்லாம் மாயை. அல்லேலூயா சொல்லுவோமா? அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக செலவிடுவதை விட தேவனுக்காக அதிகம் செலவிட தீர்மானியுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்காக நீங்கள் செலவிடுவதை விட தேவனுக்காக அதிகம் செலவிட தீர்மானியுங்கள். உங்களுக்காக காரியங்கள் செய்வதை திட்டமிடுவதை விட தேவனுக்காக அதிகமான காரியங்களை செய்ய திட்டமிடுங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவார். அவர் கைவிடுவதில்லை, அந்த நேரம் வரைக்கும் கைவிடுவதில்லை. அந்த நேரத்தை குறித்து நான் உனக்கு எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தனோ அது முடியும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் 4 ஆண்டவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு 4 மாதம் 4 வருடங்கள் ஆகல, 40 வருடங்களும் ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் கானானுக்கு கர்த்தர் கொண்டு செல்லும் போது அவர்களை ஆசீர்வதித்து அந்த இடத்திற்கு அவர் கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் அப்படி சொன்னார். அப்ப 2 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் ஒரு நேரத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்கிறார். இரண்டாவது, நாம் வாசித்து தேவ வசனங்களை வாசித்து தேவனுக்காக காரியங்களை செய்யணும். அவர் நமக்கு செய்யணும்னா நாம அவருக்கு ஏதாவது செய்யணும். இல்லையா சொல்லுங்க? நமக்காக செய்யற காரியத்தை விட ஆண்டவருக்காக செய்யற காரியத்தை அதிக பிரயாசப்பட்டு அதை செய்ய தீவிரமாய் செய்யும் போது நம்முடைய காரியம் தானாய் வந்து சேரும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த இடத்துல ஆதியாகமம் இப்பொழுதுதான் பாயிண்ட்க்கு வருகிறேன். ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் முதலாவதாக ஆண்டவர் பார்க்கும்போது தேவ தூதன் மூலமாய் பேசுகிறார். யாக்கோபுடன் ஆண்டவர் தேவ தூதனோடு பேசுகிறார். தேவ தூதன் மூலமாய் 4 முறை யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இதுதான் சத்தியம். எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் சொல்லி நான் உங்களுக்காக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பெரிய சத்தியம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு ஈசாக்கு ரெபெக்காலும் வயிற்றுல பிள்ளை 2 மோதிக் கொண்டு இருக்கும்போது நல்ல கவனமா கேளுங்க. 2 பிள்ளைகள் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்குது. அப்ப சண்டை போட்டுக்கும் போது ஆதியாகமம் 25:22ல ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். 2 பிள்ளைங்க சண்டை போட்டு இருக்கு, என்னப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. 2 பேரும் விசாரிக்கிறாங்க. அப்பொழுது தாயின் இடத்துல 23ஆம் வசனத்துல யாக்கோபை குறித்து கர்த்தர் பேசுகிறார். என்ன சொன்னார்? அதுதான் முக்கியம். என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் விசாரிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனமா வசனத்தை கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே, உன்னை பற்றி உன்னோடு நான் பேசலனாலும் உன்னோட தாய் தகப்பன்கிட்ட பேசினல்ல, அதை நிறைவேற்றவும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை நீங்க தேவனிடத்துல உட்கார்ந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு பிள்ளைகள் நீ கொடுத்திருந்தீனா நான் உமக்காக வளர்ப்பேன். தேவனே, நீர் என்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்யும் போது செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது தேவன் ஏதாவது ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருந்தா அதையும் நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தியத்தை சொல்லுகிறேன். நீங்க ஜெபித்தீர்கள் என்றால் என் பிள்ளை இப்படிதான் வளரணும், என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கிட்ட சொல்லாம இருந்தாலும் அவங்க அப்பாட்ட சொன்னார், அவங்க அம்மாட்ட சொன்னாலும் அம்மா சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆதியாகமம் 27:23-29 வரை வாசித்தீங்கன்னா நாடகம் நடிக்கிறான். ஏசா என்று நினைத்து யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது மனம் திறந்து அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்த
வார்த்தைகள் அவன் வார்த்தைகள் அல்ல, அவனுடைய வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகள். அவன் வாயில் தந்த ஆண்டவர் தேவன் தந்த வார்த்தைகள். யாக்கோபு என்று தெரியாமல் அவனை ஆசீர்வதிக்கிறான். அந்த வார்த்தையை ஆண்டவர் குறித்து வைத்தார். இல்லையா சொல்லுவோமா? ஏமாற்றி ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டாலும் அந்த வார்த்தையை ஆண்டவர் குறித்துக் கொண்டார். வாசிங்க, அடுத்தது நான் சொல்ல வசனத்துல ஃபாலோ பண்ணுங்க. 28ஆம் அதிகாரம் 3, 4, 5. இந்த முறை யாக்கோபு என்று தெரிந்து ஆசீர்வதிக்கிறான். முதலாவது ஈசாக்கு யாக்கோபை தெரியாம ஆசீர்வதிக்கிறான். அடுத்தது 28, 3, 4, 5 வாசிக்கும் போது தெரிந்தே ஆசீர்வதிக்கிறான். இந்த ரெண்டு ஆசீர்வாதம் என்னன்னா சேஷ்ட புத்திர ஆசீர்வாதங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய குடும்பத்துல பிறந்த முதல் மகனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, வயது சென்றவங்கள்ட்ட எல்லாம் போய் இப்போ பாருங்க, வெளிநாட்டுல எல்லாம் பழங்கா போட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வயசுல மூத்தவங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாங்களோ கத்த கவனித்து அதன்படி செய்வார். இல்லையா சொல்லுங்க? பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்களை கனம் பண்ணணும், பெரியவங்களுக்கு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்க சொல்ற வார்த்தை வசனங்களுக்கு அதுக்கு கீழ்ப்படிந்து ஒழுங்கா நடந்தா அந்த வார்த்தையும் சொல்லுவோமா? நமக்கு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். அவங்க தேவன் நேரடியா நம்ம வாழ்க்கையில சொல்ல மாட்டார். அவங்க சொல்ற வார்த்தையை குறித்து வைத்து தக்க நேரத்தில் நிறைவேற்றுவார். சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாய்வு பிள்ளைகளுக்கு சொல்றேன், முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, இரண்டாவது நாம பலப்படணும், மூன்றாவது தான் எல்லாருமே. அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது நாம், முதலாவது ஆண்டவர். ஆண்டவர்ல நாம் பலப்பட வேண்டும். நாம் பலப்பட்டு நம்ம கணவரை பலப்படுத்தணும், நம்ம மனைவியை பலப்படுத்தணும், நம்ம பிள்ளைகளை பலப்படுத்தணும். அதுக்கு அடுத்ததுதான் தொழில், அதுக்கு அடுத்ததுதான் பிசினஸ், அதுக்கு அடுத்ததுதான் ஊழியம். அந்த காரியத்தை நீங்க செய்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா சொல்லுவோமா? இந்த முறை அந்த வார்த்தையை சொல்ல வைத்த தேவன் ஆண்டவர் என்ன பண்ணா நிறைவேற்றினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்றேன், தாய் தகப்பன் கண்ணீர் விடுகிற கண்ணீர் எல்லாம் கர்த்தர் கேட்பார். இல்லையா சொல்லுவோமா? எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பையன் மெயின் சர்ச்சில் காணிக்கை பெட்டியவே கொண்டு போயிட்டான். காணிக்கை எடுத்து காணிக்க ஒரு வாளியை என்ன பண்ணினான்னா ஆரம்ப காலத்துல எடுத்து கொண்டு போயிட்டான். அப்போ வந்து அவன் பொல்லாதவனா இருந்தான். ஆனா அவங்க தாய் அவனுக்காக ஜெபித்த ஜெபங்கள், தாய் விட்ட கண்ணீர்கள், ஆண்டவர் அதை கேட்டு இன்னைக்கு வெளிநாட்டுல வல்லமையான ஊழியக்காரனா இருக்காங்க. இல்லையா? வல்லமையான ஊழியக்காரன் என்னை விட அதிகமாக அதிக சபைகளை ஆரம்பித்து அநேகருக்கு போஷிக்கிறவங்க ஒரு ஹையஸ்ட் இடத்துல. என்ன தெரியுமா காரியம்? கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய அசுத்தத்தை அருவருப்பை எல்லாவற்றையும் அகற்றி நீங்க தப்பா என்ன ஆசீர்வதிக்கும் தன் ஒப்பு கொடுக்கும்போது எல்லாரும் விட கர்த்தர் உடைத்தினார். சொல்லுவோமா? தாய் விட்ட கண்ணீர், தகப்பன் விட்ட கண்ணீர், பிள்ளைகளுக்காக நீங்க விடுகிற கண்ணீர், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் விடுகிற கண்ணீரை கர்த்தர் எழுதி வைத்து அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. முடிந்தால் ஒரு நாள் இங்கு அவரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வைக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஹியூமன் பீயிங், நாம் மனித குணம், மனித இயல்பு உடையவர்கள் தான். தவறு செய்வதற்கு இயல்பு வரும். ஆனா அதிலேயே விழுந்து விடக்கூடாது. அதிலிருந்து எந்திரிச்சு ஆண்டவர் உறுதியாக கற்றுக்கொண்டு வாலிப காலத்துல ஆண்டவருக்காக சாட்சியாக இருந்தார். உன்னை ஆசீர்வதிப்பார், ஒரு கோத்திரத்தை ஆசீர்வதிப்பார், ஒரு வம்சத்தை ஆசீர்வதிப்பார், ஒரு தலைமுறையை ஆசீர்வதிப்பார். வருகிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமமே புதியவர்கள் வரும்பொழுது எழுப்பி அவர்களுக்கு கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீ அப்படி செய்தாலே போதும், கர்த்தர் அதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன்னோடு ஆண்டவர் சொல்றாரு, அம்மா மூலமா பேசினேன், தேவ தூதன் மூலமா பேசினேன், அதை நிறைவேற்றுவேன். அம்மா அப்பா மூலமா சொன்னேன், பேசினேன், நிறைவேற்றுவேன். அப்பா உன்னை ஆசீர்வதித்தார், அதை நிறைவேற்றுவேன். யாக்கோபு ஈசா கிட்ட போகும்போது கடைசியா யாக்கோபு ஏசாக்க திருப்பித்தனமா வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடும் போது அவங்க அப்பா சொல்றாரு, அவனை கூப்பிட்டு, அம்மா சொல்றாங்க, தம்பி ஏசா ரொம்ப கோபமா இருக்கான்,
அவன் தனிந்த உடனே நீ போன பிறகு, அவன் தனிந்த பிறகு நான் உனக்கு ஒரு செய்தி சொல்றேன், நீ போயிருப்பா, என்னுடைய சொந்த ஊருக்கு போயிருப்பான்னு சொல்லி யாக்கோபை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்பா ஓடி வந்து அவன் மேல தலையை வைத்து, ஆபிரகாமின் தேவனின் ஆசீர்வாதம் உன் மேல இருப்பதாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். சொல்லுவா, ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்போம். 5 முறை ஆண்டவர் சொப்பனத்திலே பேசுகிறார். ஒரு முறை தேவதூதன் மூலமாய் பேசுகிறார். 4 முறை தேவன் அவருடைய தனிப்பட்ட விதத்திலே அவரிடத்தில் பேசுகிறார். துரிதமாய் பார்ப்போம். ஆண்டவர் ஒரு முறை தூதன் சொப்பனத்தில் தோன்றினார். 4 நேரடியாக யாக்கோபோடு சொன்னார். என்ன சொன்னார், எப்பொழுது, எதற்காக என்று அறிந்து கொள்ள இந்த கால வேளையில நாம் தியானிப்போம். முதலாவது ஆதியாகமம் புத்தகம் 28, 13, 14, 15 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்பொழுது பேசுகிறார் என்றால், ஆண்டவர் பேசுவார் என்று கொஞ்சம் கூட நினைக்காத வேளையில இரவு நேரத்துல நேரடியாக கர்த்தர் பேசினார். அல்லேலூயா சொல்லுவோமா. அம்மாவை விட்டான், அப்பாவை விட்டான், வேலைக்காரர்கள் விட்டான். அம்மா கொடுத்த சாப்பாடு, அப்பா அரவணைத்த அரவணைப்பு, வேலைக்காரர்கள் கவனித்த கவனிப்பு இல்லாதபடி ஒரு இரவு நேரத்திலே ஒரு கல்லை வைத்து படுத்துக் கொண்டிருக்கும் போது, கலக்கத்தோடு பயத்தோடு திகிலோடு படுத்துக் கொண்டிருக்கும் போது, அவன் நினைக்காத நேரத்தில் அம்மாவை பத்தி கேட்கிறான். அம்மாவோட நினைவு எப்படா அவன் தனிவானா அவன் சொல்ல அனுப்புறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மேல இருக்கும், அது அப்படியே ரிங் பண்ணிட்டே இருக்கு காதுல. அம்மா கூப்பிடுவாங்க, அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் எப்ப நடக்கும், எதுக்கு நடக்கும், எதுக்காக சொன்னார் அப்படின்னு அவன் ரிங் பண்ணிட்டு இருக்கப்ப எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில ஒரு வேடை சொல்லுவாங்க. அதே வேளையில நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கும் பொழுது பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த நினைக்காத நேரத்துல அந்த நேரத்துக்கு தகுந்த வார்த்தையை கொடுத்து அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அவன் காதில ஒரு சத்தம் கேட்கும் என்றால் அவனை வழி அனுப்பும் போது அப்பா கூப்பிட்டு, உன் அண்ணன் கோபமாய் இருக்கிறான், அண்ணன் கோபம் தணிந்து போகும்போது உனக்கு ஆள் அனுப்புகிறேன் சொல்லும் போது அல்லேலூயா அவனை அனுப்பி விடுகிறார். அது அவனுடைய வாழ்க்கையில சொல்லி செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், சமீப காலத்துல அல்லேலூயா ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில அப்பா உள்ள ஒரு சூழ்நிலைக்கு தக்க ஒரு வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையில சமீபத்திலே சில பேசின வார்த்தைகள், சமீபத்திலே உங்க குடும்பத்திலே பேசின வார்த்தைகள், வேலை ஸ்தலத்திலே பேசின வார்த்தைகள் உங்களுடைய மனதை இருக்குமானால் கர்த்தர் அந்த சூழ்நிலையில, நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில, மனமடிவாக்கின சூழ்நிலை கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. யாக்கோபே, பேசின தேவன் ஒருவர் இருக்கிறார், இன்னும் உங்களோடு கூட பேச உள்ளார். இந்த காலை வேளையில ஒரு நெருக்கத்தோடு ஒரு போராட்டத்தோடு தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டாரா என்று நீங்க ஏக்கத்தோடு நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் 13, 14 வசனங்களிலே கர்த்தர் அவனோடு பேசுகிறார். புதிதல்ல, ஆண்டவர் ஒரே காரியத்தை தருகிறார். 12ஆம் அதிகாரம் 12, 17 அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ ஆண்டவர் இவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு 26ஆம் அதிகாரம் 14 என்ன சொன்னாரோ அதைத்தான் திரும்ப இவனுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் 28:15 ஆண்டவர் அவன் தனிமைப்படுத்தி லோன்லினஸாக தனிமையா இருக்கும்போது அவனை பலப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொன்னார். அம்மா இல்ல, அப்பா இல்ல, அப்பா வீட்டுக்காரர் இல்ல, வேலைக்காரங்க இல்ல, தனித்து விடப்பட்டு இரவு நேரத்துல, குளிர்ந்த நேரத்துல, வெளிச்சம் இல்லாத நேரத்துல, தனிமையாக நடுக்காட்டுல அவன் சுற்றி கொண்டு இருக்கிற நேரத்துல அவனுக்கு ஒரு பயத்தோட திகிலோட அவன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவன் நினைக்காத நேரத்துல அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவது 28:15 வேகமா போவோம், நிறைய காரியங்களை சொல்லி முடித்து விடுகிறேன். வாசிங்க 28:15 முதல்ல என்ன சொல்லுகிறார் வாசிங்க. நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா. நான் ஆபிரகாமோட இருந்தேன், நான் ஈசாக்கோட இருந்தேன்ப்பா, உன் தாத்தாவோட இருந்தேன், உன் அப்பாவோட இருந்தேன், நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த நேரத்துல, நினைக்காத நேரத்துல, நிச்சயம் இல்லாத நேரத்துல, எதிர்பார்க்காத நேரத்துல அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்த தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா. எப்படி நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் சொல்ற 15ஆம் வசனத்துல அவனுக்கு
அவன் தேவை என்னன்னா, அவன் தனிமையா இருக்கிறான், தனிமைக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்தாருன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம குடும்பத்தால் ஒதுக்கி விடப்படும்போது, கணவனால் ஒதுக்கி விடப்படும்போது, குடும்ப சூழ்நிலையிலிருந்து நம்ம ஒதுக்கும் போது நம்ம தனிமையா இருக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் சொல்லுங்க. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் தூங்குகிறதும் இல்லை. உன் வலது பக்கத்தில் எப்படி இருக்கேன் வசனம் தெரியாதா? உன் வலது பக்கத்தில் இதெல்லாம் இருக்கு. விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கிறதுக்கு இல்ல, விசுவாசித்து அது நிறைவேற ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு நிழலா இருக்கிறார் என்பதை செயல்ல காட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க செயல்ல காட்டும் போது தான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்காம இருந்தா நடக்காது. ஒரு முட்டாய் இருக்கு, ஃபாரின்ல ஒரு முட்டாய் இருக்கு. அவர் சொல்ற இது இப்படிலாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்குங்கிறாரு. நீங்க காதல கேட்குறீங்க, நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? அதை உரிச்சு அதை வாயில போட்டு இந்த பக்கெட்டு நடுவில் கீழே எல்லாத்தையும் ஒரு அசைப்படுத்தி அதனுடைய என்ன சொல்றது நீர் குமிழிகள் உள்ள போகும்போது அந்த டேஸ்ட் வரும்போது தான் நீங்க சொல்ல முடியும். நீங்க சொல்றது கரெக்ட். நல்ல சொல்லுங்க. கர்த்தருடைய வசனங்களை வாழ்க்கையில கடைபிடிச்சாதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிக்கலன்னா ஆசீர்வாதம் வராது, நிச்சயமா வராது. அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவர்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படிப்பட்ட நேரத்துல தான் ஆண்டவர் சொன்னார், I am with you. கர்த்தர் அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற ஏக சக்கரவர்த்தி உங்களோடு இருக்கிறார். ராஜாதி ராஜா உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்க போகிற நீங்கள் அற்பமான சூழ்நிலைக்காக ஏன் கலங்குறீங்க? அற்பமான செயல் என்ன சொல்றது இயலாமைக்காக ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பலப்படுத்துவார். அப்பா என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்மளை ஆறுதல்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை திடப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. மலங்கால் படிக்கிட்டு என்னை திடப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொன்னா கர்த்தர் திடப்படுத்துவார். அதுக்குதான் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார். நடுக்காட்டுல நீங்க இருக்கீங்க, இருக்கு வேற, குளிர், ஒரே ஒரு கல்லு படுத்துக்கிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட ராஜா பையன் அவன் படுத்துருக்கு. ஆண்டவர் சொல்ல அவன் எதிர்பார்க்கவே இல்லை, நான் அவனோடு இருப்பேன். அவனோடு இருந்தான். இல்லையே சொல்லுவோமா? ஏன் பின்னாடி சொல்றேன், வாசிப்போம். நான் உங்களுக்கு இப்பொழுது என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழ்நிலை என்னவா எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பொருத்தமான வார்த்தையை என் ஆண்டவரிடத்தில் உண்டு. அதை தருவதற்கு தேவன் இந்த கால வேளையில எழுந்திருக்கிறார். உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். I am with you. இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது உங்களிடத்துல சொல்வது, இந்த 12 மாதங்களும் யார் இருக்காங்களோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, சுகம் இருக்கோ இல்லையோ, ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, வேலை இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 12 மாதங்களும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எப்படி அவனோடு இருந்தார் என்றால், அவருடைய மாமா 10 முறை அவனை ஏமாற்றினான், சம்பளத்தை மாற்றி மாற்றி அமைத்தான். அப்ப மாமா கண்டுபிடித்தார். ஆனா அவனை இவனுக்கு ஆசீர்வாதமே குறையில, அவன் அப்படியே வர வர விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது மாமா கண்டுபிடித்தார், யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டுபிடித்தார். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை, அவன் நிறைவேற்றி காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது அப்போது உள்ள தேவை, அப்போது உள்ள தேவை. இந்த கால வேளையில உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தக்கபடி கர்த்தர் ஒரு வார்த்தையை தருவார். அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இரண்டாவது என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில felt need, அல்லேலூயா, மன அழுத்தம், அல்லேலூயா, அவன் அழுத்துகிறதான அவனுடைய என்ன சொல்றது அவன் அழுத்தி அவனுடைய என்ன செய்வது தெரியாத ஒரு வேலையில உண்மையான தேவை அவனுக்கு. அல்லேலூயா. அவனுக்கு தேவையை சந்தித்த தேவன் அவனுக்கு உண்மையான அவனுக்குன்னு என்ன தேவையோ அதை தேவன் சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதே தேவன் உங்களுக்கு உண்மையான என்ன தேவையோ அதை சந்திக்கவும் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வேகமா வாசிப்போம்.
வாசித்தீங்கன்னா, நீ போகிற இடத்தில் எல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை காப்பாற்றுவேன். பாதுகாப்பற்ற நிலைமையில, யாரும் இல்லாத நிலையில, எவரும் பாதுகாக்க முடியாத நேரத்துல, லோன்லினஸ் இன்செக்யூர், அல்லேலூயா, அவனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில அவன் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? பயப்படாதீங்க. நீங்க சொல்லலாம், எனக்கு ஒரு வேலை இல்லை, நான் நைட்டு சொல்லணும்னு சொன்னேன், எனக்கு வேலை இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த புருஷன் கூட சரியில்லை, கொஞ்சம் மனைவி கூட சரியில்லை, பிள்ளைகள் கூட சரியில்லை, என்னோட வேலை கூட சரியில்லை, இந்த வருஷத்தெல்லாம் எப்படி நான் போறேன், யார் பாதுகாக்க போறா, யார் என்ன வழிநடத்த போறா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்றேன். சொல்லுவோமா? அவனை பாதுகாத்தாரா? ஆண்டவர் பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆதியாகமம் 31:5 உங்க அப்பா முகம் மாறி இருக்குப்பா, அவருடைய காரியங்கள்லாம் சரியில்லை, அவருடைய முகம் ரொம்ப மாறி இருக்குது, ஒரு மாதிரியா இருக்கிறாரு, ஏன் அப்படி பார்க்கிறான்னு தெரியல. தன்னுடைய 2 மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு, உங்க அப்பா சரியில்லை, உங்க தாத்தா சரியில்லைடா, வந்தப்ப அப்படி இல்லை, ஏதாவது சாப்பாட்டுல ஏதாவது வச்சு என்ன காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவாரு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு சொல்றாரோ அதுக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிளம்பி என்ன பண்றாங்கன்னா கானான் தேசத்துக்கு வராங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்ப வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இவருடைய மாமா என்ன பண்றாருன்னா, அவன் மேல பொறாமை கொண்டு, அல்லேலூயா, பொறாமை கொண்டு அவனுடைய செயல்பாடை பார்த்து அவன் என்ன பண்றான்னா, இவன் போன பிறகு பார்த்தா அந்த காலனியே சுத்தமாயிடுச்சு. ஏன்னா ஒரு பெரிய கோலும் தடியாய் போனேன், 2 பரிவாரங்களோடு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த வசனத்துக்கு ஏற்றபடி ஒருத்தனா போனா, ஆண்டவர் வரும்போது அல்லேலூயா தில்லை நகரே போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மாமாவுக்கு ஒரே எழுச்சு, இத்தனை வருஷம் இவங்களெல்லாம் வச்சு நம்ம அடிமைப்பாடம் நடத்தி 10 முறை சம்பளத்தை மாற்றி ஏமாற்றி வச்சு ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடினான். அவனை பாதுகாப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவனை தடுத்து ஒரு சொப்பனத்தை கொடுத்து, ஒரு கலக்கத்தை கொடுத்து, யாக்கோபுக்கு நன்மையை தவிர வேற எதையாவது செய்தார், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் உன்னோடு கூட வழக்காடுவேன்னு சொன்னார். இல்லையா சொல்லுவோமா? தேவன் அவனை பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் அவனை பாதுகாப்பான். இல்லையா சொல்லுவோமா? இந்த 12 மாதங்களும் கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டா காக்கிறவர்கள் பிரயாசம் விரும்பம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு அநேகர் கொரோனான்னு சொல்லிட்டு ஆராதனைக்கு வர்றது, தெய்வ பிரசன்னத்துக்கு வர்றது கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அப்படி இருந்தவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஆஸ்பத்திரியில் கேன்சர் இருக்காங்க, சர்ச்சுக்கு போக முடியாது, சர்ச்சுக்கு போக கூடாது, போனாலும் கொரோனா. ஆனா நீங்க ஆராதனை முடிஞ்சுட்டு 12 மணிக்கு போய் ஜெபம் பண்ண போறாங்க. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் மிஞ்சி நமக்கு பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே வந்தாலும் கொரோனா அது நம்ம விட்டு போக கத்தனால முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? வைராக்கியத்தை கத்தர் பார்க்கிறார். பாதுகாப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கணும். 3வது சூழ்நிலை ஆண்டவர் சொல்லும்போது, அம்மா சொன்னாங்க, அண்ணே போக, அண்ணன் கோபம் முடித்த உடனே சொல்லுகிறேன், அப்பொழுது திரும்ப வர வேண்டும் என்று சொன்ன வார்த்தை அது எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலை, நிச்சயம் இல்லாத ஒரு காரியம், எப்ப நிறைவேறும் அப்படிங்கிற நிச்சயம் இல்லாத ஒரு காரியம், அதற்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ இருக்கிற இந்த இடத்திற்கு உன்னை திரும்ப வரும் பண்ணும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், வருவேன் வரமாட்டேன் நிச்சயம் இல்லாத ஒரு நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அவனை நீ போ என்று சொல்லும்போது அவங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஒரு பெரிய திரளா வராங்க. வரும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுதந்திரமாக, நமக்கு நீதியாக கிடைக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். தரும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஏன்னா இவன் போகும்போது ஏசா 400 சேவர்களோடு கூட வருகிறான் என்கிற செய்தி அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் பயந்து நடுங்குகிறான். யாக்கோபு நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரு,
நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னாரு, பாதுகாத்தார். உன்னோடு இருக்கிறேங்கிறத நிரூபிச்சாரு, பாதுகாப்பேங்கிறத நிரூபிச்சாரு. இப்ப அழைத்து சொன்னா உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அவன் அதை விசுவாசிக்கல. அவன் 400 பேர் வருகிறான் என்பதை அவன் கேள்விப்பட்டதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்ணார் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 32:1-2 வாசித்தீர்கள் என்றால், தேவன் அவனுக்கு முன்பாக ஒரு தேவ சேனையை அவனை சூழ வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வர வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், இவன் 400 பேரோட ஏசா வரான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த செய்தி அவன் கேட்கறதுக்கு முன்பாகவே வானத்துல தேவ சேனை, அல்லேலூயா, ஒருத்தர் இருந்தா தேவ சேனைன்னு சொல்ல முடியாது, பல கூட்டங்கள் தான் தேவ சேனை என்று சொல்லுது. யாக்கோபு மாத்திரம் பார்க்கிற மாதிரி வெளிச்சத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பயப்படாதீங்க, நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கேன். 500 பேர் அங்கே நமக்கு எதிராக இருக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல 10 பேர் எனக்கு எதிராக இருக்காங்க, கவலைப்படாங்க. அவளோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரிய காரியத்தை செய்வார். அப்ப ஒரு தேவ சேனையை சொல்கிறார். அப்ப 33:14 வாசித்தீங்கன்னா ஏசா வருகிறான் பாருங்க. இப்படி அவனுக்கு சொல்லியும் தேவ சேனையை காட்டியும் நம்ம வாழ்க்கையில அப்படிதான், தேவன் நம்மோடு இருக்காரா நம்மோடு இல்லையா அப்படிங்கிற உணர்வே இல்லை. வேத வசனம் வாசித்தா தானே, ஜபம் செஞ்சா தானே, ஆலயத்துக்கு வந்தா தானே, வீட்டுல ஜபம் செஞ்சா தானே, வீட்டுல வேதத்தை வாசிச்சா தானே, தேவனோடு தொடர்பு இருந்தா தானே, தேவனோடு நடந்தா தானே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். ஜபம் பண்றது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தட்டிக்கிட்டு வந்தா நிச்சயமா கர்த்தர் உங்களோட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு சென்ட் பாட்டில் இருக்கு, எட்ட வாசனை வீசுதுன்னா அது போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அது போட்டா அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போலதான் சென்ட் அடிக்கிற மாதிரி காலையில ஒரு வாட்டி அடிக்கணும், மத்தியானம் ஒரு வாட்டி அடிக்கணும், சாயங்காலம் ஒரு வாட்டி, 24 நேரம் அந்த வாசனை. அல்லேலூயா சொல்லுங்க. சில சென்ட் எல்லாம் 2-3 நாள் அந்த சேரியில் அப்படியே வாசனை இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. 2-3 நாள் ஷர்ட்ல அப்படியே வாசனை இருந்துச்சு, அப்படியே மாட்டிட்டு அப்படியே வரலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சோ அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போதுதான் பல நமக்காக விரோதமாக எழும்பொழுது கர்த்தர் செய்கிறத நம்ம உணர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாழ்க்கை நமக்கு வேணும். ஆண்டவர் பாருங்க எப்படி செய்யறார் பாருங்க. ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொன்னவர் அந்த வாக்கை பிடித்து ஜெபிக்கிறான். சேனையை காட்டியாச்சு, என்ன சேனையை காட்டியாச்சு, நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சேனையை காட்டி அவன் நம்பிக்கை இல்லாம திரும்பவும் நீங்க இப்படி சொன்னீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 32:11 வாசிங்க. 32 கைக்கு என்னை தப்புவியும். அப்ப ஜெபம் பண்றான். ஏசாவின் கைக்கு என்ன பண்ணும்? தப்பியும். ஒரு தேவ சேனையை காட்டினாரு. அவனுக்கு 400 பேரு, உனக்கு தேவ சேனையே இருக்கு, நீ ஏன் பயப்படுறேன்னு நம்பல. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கோம். தேவன் நமக்காக கிரியை செய்தாலும் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம், விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவன் சொல்றான் பாருங்க 32 அருமையான வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏசா என்ன சொன்னா? 32 வாசிங்க. வேகமா போவோம். 32:12 தேவரே, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத 11 வாசிங்க. 32:11 என் சகோதரனாகிய ஆசாரின் கைக்கு என்னை தப்புவியும். 33:12 ஓகே. அவன் என்ன சொல்றான்? வா போகலாம், லெட் அஸ் கோ. அல்லேலூயா. நாம சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபை பார்த்து 400 சோல்ஜரோட வரும்போது அவன் சொல்றான், அனைத்து அவனை முத்தமிட்டு ஒரு வெகுமதி எல்லாம் வேணாம், நம்ம சேர்ந்து நம்ம தேசத்துக்கு போலாம்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் புறப்பட்டு போவோம். 20 வருடங்கள் ஆயிடுச்சுப்பா, நீ உனக்கு பாதை தெரியாது, நான் உனக்கு முன்ன போறேன், நீ எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொன்ன. அடிக்க வந்த ஆளை மாற்றி பாதை காற்ற ஆளாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நமக்கு அழிக்க வந்தவங்களே நமக்கு ஆதரவாக பாதை காற்ற ஆளாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. அந்த சூழ்நிலையில ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க.
கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு அழிக்க வந்தவங்களே உங்களுக்கு உதவி செய்து உங்களோடு கூட இருக்கான். அப்பவும் அவன் விசுவாசிக்கலாம் ஆண்டவர். பாருங்க அவன் என்ன செய்யறான் பாருங்க. அப்ப ஆண்டவர் நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன் என்று சொன்னவர் வர முடியாமல் தடுப்பதற்கு எத்தனையோ திட்டங்கள் சத்துரு போட்டாலும் ஏசாவை அகற்றவில்லை. ஏசாவின் மனதை மாற்றினார். அவர் மனதை மாற்றுகிறவர் என் தேவனாலே செய்ய முடியும். அல்லேலூயா. மனதை எல்லாருடைய மனதையும் எல்லாருடைய இருதயங்களும் அவருடைய கைகள் இருக்கிறது. அவர் சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்கு விரோதியா இருக்கிறவன், உனக்கு துரோகியா இருக்கிறவன், உன்னை அழிக்கிறேன்னு சொன்னவன், உன்னை ஒண்ணு இல்லாம பாக்குறேன்னு சொன்னவன், நீ வெளியில வா உன்னை கொல்றேன்னு சொன்னவன், வேலைக்கு வருவேன் தில்லுமுள்ளு வேலை செய்யறது, மாய்வாகம் பண்றது, இதெல்லாம் நமக்கு விரோதமா வேலையில குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில எவங்க நமக்கு விரோதமா துரோகம் பண்றாங்க மனதையே மாற்றிடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலை இல்லை. நானும் செல்லத்துறைங்கிறவரும் என்ன சொல்றது, ஒரு வெளியில நாங்க வரக்கூடாது. அப்ப நாங்க 2 பேரும் சின்ன வயசுல வாலிப வயதுல ரொம்ப வேகமா வந்தோம். வரும்போது நாங்க பயந்தோம். எங்கள்கிட்ட என்ன இல்லை, லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை. அவரும் வீட்டில் வச்சுட்டு அப்ப டிவிஎஸ் கீழே வந்தோம். நம்ம போலீஸ்காரங்க அவரு தகுர்பால் அவருடைய கல்யாணத்துக்கு நாங்கள் அங்கெல்லாம் வேலை செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாங்க, தம்பி தகுர்பால் கல்யாணத்துக்கு நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்க, எப்போ அவரை வேலை பண்ணுறீங்க போங்க தம்பி அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டிவிட்டேன். நாங்கள் அப்படியே நடுங்கிட்டு இருக்கோம், என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தர் பாருங்க, நமக்கு நம்ம செஞ்ச தப்பு தான், அதுக்கு ஏற்ற தண்டனை ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரு. அல்லேலூயா சொல்லுவோம். நாங்க போன காரியம் வாய்க்கல. அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம செய்யற காரியத்தை ஆண்டவர் அன்பு என்னன்னா, அவர் பிள்ளைய மற்றவரிடத்துல கொண்டு போய் விட்டு நம்மளை கேவலப்படுத்த மாட்டார். அவரே நமக்கு தண்டனை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அன்பு நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளே நாமளே கேவலப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நல்லவர். அப்ப என்ன சொன்னார்னா, மனதை மாற்றினார். அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு சொல்றான் 33:13 வாசித்தீங்கன்னா, நீங்க போங்கப்பா, நீ வர வேலை, நீ போகிற ஸ்பீடுக்கு என்னால வர முடியாது, என் பிள்ளைகள் வர முடியாது, கரவல் ஆடுகள் அது மெதுவா தான் நடக்கும், நாங்க மெதுவா தான் போவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனா ஏசா சொல்றான் 33:15 நான் போறேன்ப்பா, ஆனா உனக்கு பாதுகாப்பு வேணும், இந்த 400 சோல்ஜரையும் உன்கிட்ட வச்சுட்டு போறேன், அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொல்லி அழிக்க வந்தவன், வழிய காட்ட வந்தவன், அவன் காவல் காக்கிறதுக்கு ஒரு 400 பேரை வச்சுட்டு போனான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் 400 பேரை வைத்து விட்டு போனான். அல்லேலூயா. 4வது சூழ்நிலை என்னன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீ வாசித்தீங்கன்னா 4வது சூழ்நிலை என்ன நாடகம் ஆடி ஆசீர்வாதம் வாங்கினானோ, அண்ணனுக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவர் என்கிட்ட ஒரு கோல் தான் இருக்கு, ஆனா ஆசீர்வாதம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் 28:13 நான் சொல்லுகிறேன், நீ படுத்து இருக்கிற இந்த இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ படுத்து இருக்க பாருப்பா. இந்த 28:13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ராத்திரி வேளையில அவன் கல்லை வச்சு படுத்து இருக்கிற இடத்துல ஒரு கோலோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு பார்த்து சொன்னாரு, நீ இந்த படுத்திருக்கிற இந்த இடத்தை நான் உனக்கு என்ன பண்றேன் தரேன்னு சொன்னேன். தந்தாரா? ஆண்டவர் அவனுக்கு தந்தாரா? நீ வாசிக்கிறா அந்த இடத்துக்கு அவனை கொண்டு வந்தாரா என்றால், அந்த பெத்தேலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தையை தருவார், அது நிறைவேறும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 32:29 கர்த்தர் நேரடியாக அவரோட பேசுகிறார். என் நாமத்தை ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். சிம்பிளி. அல்லேலூயா. அவர் ஒரு கையை வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவனை ஆசீர்வதிக்கும் போது என்ன ஆசீர்வதிக்கிறார் என்றால், என்ன நினைத்தார் என்றால், அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அவன் மேல கையை வச்சு ஆசீர்வதிக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அடுத்தது 2வது முறையாக நீங்க பாத்தீங்கன்னா 32:26 திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவன் விட மாட்டேங்கிறான். தேவன் ஆசீர்வதித்துட்டார், ஆனா அவன் சொல்றான், நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விட மாட்டேன்னு சொல்லி சொல்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அங்க பார்க்கும்போது யாக்கோபே, உனக்கு ஆயிரக்கணக்கான ஆடு மாடு இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, 12 பிள்ளைகள் இருக்காங்க, அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. ஒரு குட்டி குறுநில மண்ணம் போல
ஒரு பெரிய சேனையே வச்சிருக்கிற, உனக்கு ஆசீர்வாதம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு சொல்றான், ஆசீர்வாதம் நான் ஒண்ணு மனசுல நினைச்சிருக்கிறேன், இப்ப இருக்கிறதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு அவன் மனதுல நினைத்தான். சொல்லுவோமா? அப்ப நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தால் ஒழிய நான் அவரை விடுவதில்லை என்று அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரா? யாக்கோபு யாருக்கும் சொல்லல, அவன் மனதில் நினைத்தான். அவன் மனதில் நினைத்த வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை, ஆண்டவர் நினைத்த வார்த்தையை நிறைவேற்றுவார். கர்த்தர் பார்த்தார், அவனை தொட்டார், அவனுக்கு சுளுக்கிற்று. அல்லேலூயா. கர்த்தர் அவனை தொட்டார். சில சூழ்நிலையில ஒரு உச்சிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்போது நம்மளை தொடுவார். அல்லேலூயா. தொடும்போது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே சில காரியங்கள் நடைபெறும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் யாக்கோபுடைய சந்ததி அது சுளுக்கு கால் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் அவன் விடாம மன உறுதியோட என்கிட்ட கேட்கிறானா என்பதை பரிசோதித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? சில ஆசீர்வாதங்களை மன உறுதியோடு கர்த்தரிடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் நினைத்ததை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நினைத்ததை செய்தார். நினைத்ததை செய்யும் போது அவன் நினைத்ததை விட அவர் நினைத்ததை செய்தார். அல்லேலூயா சொல்வார். அவர் சொன்னதை செய்வார், நாம் நினைத்ததை செய்வார். இதற்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நினைவு, அவருடைய நினைவு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து அவர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 35:17. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பாருங்க. 32ஆம் அதிகாரத்துல அவரே நேரடியா வந்து ஆசீர்வதிக்கிறார். முதல் தடவை ஆசீர்வதித்தார், திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை, திரும்ப வந்து ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மள 100 தடவை இல்ல 1000 தடவை வந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்னா, முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 32ல அவனை ஆசீர்வதிக்கிறார். 35:10 முதல் தடவை வரும்போது பெயரை மாற்றம் வந்தார். அவனை யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்ற பெயரை மாத்தினாரு. இப்ப அவன் பெயர் தான் மாறிச்சு, அவன் சுபாவம் மாறல. சொல்லுவோமா? அவன் குணம் மாறல. அதனாலதான் 2வது தடவை வந்த நம்முடைய பெயர் வந்து இன்னும் கெஜெட்ல மாத்தல. அல்லேலூயா சொல்லுங்க. கெஜெட்ல மாத்தல, கெஜெட்ல மாத்துறதுக்காக வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது தடவை சுபாவங்கள், குணங்கள் மாறல. ஏன்னா ஒரு பேரை வைக்கும் போது அதுக்கு பொருத்தமான சுபாவங்கள் இருக்கணும், குணங்கள் இருக்கணும், தகுதி இருக்கணும், கர்த்தர் எதிர்பார்க்கிற தன்மை இருக்கணும். அதை கொடுக்கிறதுக்காக 2வது வரை அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், சர்ச்சில் பைபிளை தூக்கிட்டு வரேன், ஆண்டவர் ஆராதிக்க வரேன், குளிர்ல வரேன், மலையில வரேன்னா சுபாவம் மாறணும், குணங்கள் மாறணும். சாகர வரையும் குணம் மாறலன்னா, காவர வரையும் சுபாவங்கள் மாறலன்னா இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சுபாவம் மாறணும், குணம் மாறணும். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படணும். அறையப்பட்டால் ஒழிய ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்தார், அவர் நினைத்ததை செய்தார், அவர் நினைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை செய்தார். என்ன செய்தார் சொல்றேன் பாருங்க. 3வது சொல்லும் போது, தம்பி யாக்கோபு ஆசீர்வதிச்சேன், ஒரு தடவை 2வது ஆசீர்வதிச்சேன், 3வது தடவை ஆசீர்வதிச்சேன். என்னன்னா, எதிர்பார்த்த எத்தனையோ மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையில வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆரம்ப நிலைமையில நீங்க யோசித்து பாருங்க, வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையை பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்களை உங்களுக்கு தந்தாங்க. அதற்கு தகுதி உள்ளவனா நீங்க வாழ்ந்தீங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறேன். எவ்வளவோ சூழ்நிலையில உங்களை நடத்தி வந்தார். அதுக்கு பொருத்தமான தகுதியோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? அதை கர்த்தர் வாசிக்க தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவர் அவன் மேல் வைத்த ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் ஆண்டவர் சொன்னதை செய்தார், நினைத்ததை செய்தார், நினைக்காத ஒன்றை அவன் வாழ்க்கையில செய்தார். என்னன்னா, ஆபிரகாமில் தொடங்கிய திட்டம் ஈசாக்கில் நிறைவேறினது.
உன் மூலமாய் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உன்னை குறித்து நான் ஒரு பிளான் வைத்திருக்கிறேன்ப்பா. இதனாலதான் 3வது வாட்டி நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவோமா? வந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபை குறித்து கர்த்தர் திட்டம் என்னன்னா, ஆபிரகாமில் உண்டானதான சரித்திர திருப்பம். அல்லேலூயா. சரித்திர திருப்பத்தை யாக்கோபின் மூலம் உறுதிப்படுத்தப்பட சரித்திர முக்கிய திட்டத்தை யாக்கோபை குறித்து வைத்திருந்தார். ஆண்டவர் உங்களை குறித்தும் ஒரு சரித்திர திருப்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சரித்திர திருப்பம் என்னவென்றால், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்ல வைப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. 430 வருடம் பாருங்க, 430 வருடங்கள் அவங்க எகிப்துல அவங்க அடிமையா இருந்தாங்க. 430 வருடம் முடிகிற அந்த மிட் நைட்ல அவங்க கிளம்பி வந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? அந்த ஜனங்களை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க சொல்லுங்க? அந்த ஜனங்களுக்கு என்ன? ஒரு மனிதனை ஒரு தேசத்துக்கே பேர் வைக்கிற அளவுக்கு யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சொல்லுவோமா? அவன் சொன்னதை செய்தார், அவன் நினைத்ததை செய்தார், அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார், அந்த திட்டத்தையும் அவர் செய்தார். அல்லேலூயா. 430 வருடம் முடிந்த அந்த ஞாயிற்று இரவு வேளையில அவங்க புறப்பட்டு வரும்போது அவங்க என்னது ஹீப்ரு அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய குலத்தை சொல்லல, இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று சொல்லி கதிக்காலம் முடித்தாங்க. ஒரு மனுஷனுடைய பேரை ஒரு தேசத்தின் பேரா இன்னைக்கு ஒரு நாடே இருக்கிறது, இஸ்ரவேல் நாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சரித்திர திருப்பத்தை வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அதுதான் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாக இப்ப சுபாவம் மாறல. 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை குறித்து நான் ஒரு பிளான் வைத்திருக்கிறேன், உன்னிலிருந்து ஒரு பெரிய சந்ததி தோன்றும் என்று. ஆனால் நீ யாக்கோபாய் இருக்கிறாய். என்னோட பிளான் என்னன்னா, உன் பேர் இஸ்ரவேல் என்பது உன் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வரணும். உன் ஜனங்கள் தங்கி இருக்கிற இந்த தேசத்துக்கு இந்த பெயர் வரணும். நான் பெயர் யாருடைய பெயரும் இந்த தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தது போல நம்முடைய பெயர் வரல. நம்முடைய பெயர் வர கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உண்மையா இருந்தா உங்க குடும்பத்துல வருவார். இன்னும் உண்மையா இருந்தா உங்களுடைய அயலகத்தாருக்குள்ள வருவார், சொல்ல வைப்பார். உண்மையா இருந்தா உங்க உறவுக்குள்ள வைப்பார். இன்னும் உண்மையா இருந்தா இந்த தேசத்துல, இந்த சொந்த ஊர்ல உங்க பேரை மகிமைப்படுத்துவார். இன்னும் உண்மையா கர்த்தருக்கு இருந்தார் இந்த தேசத்துக்கே உங்களை குறித்து ஒரு முக்கியமான திட்டத்தை வைப்பார். ஒரு சரித்திர திருப்பத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சரித்திர திருப்பம் என் வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் வீணடிக்க கூடாது. என் வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமா போயிடும். அல்லேலூயா. கழிந்து போயிடும். ஆனா ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும், ஒரு சரித்திர திருப்பமா என்னோட வாழ்க்கையில மாறணும். அதுக்கு ஒரு விளக்கத்தை மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் மிச்சத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை. ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யார் என்று என்னை கேட்கிறீர்கள் என்று சொல்லும்போது அவன் பேதுரு சொல்றான், நீ தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து மேசியா என்று அவரை சொல்லுகிறான். அப்படி சொல்லும்போது அவன் பேரை என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க. அவன் பேரை என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அதானே சொன்னாரு. பேரை சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இது பழைய பெயர். இல்லையா சொல்லுங்க. ஆனா 18ல வாசித்தீங்கன்னா, சீமோனே சீமோனே, நீ பேதுருவாய் இருக்கிறாய். 18ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவாய் இருக்கிறாய். பழைய பேர் போச்சு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ சீமோன் அல்ல, நீ கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே
நீ பேதுருவாய் மாறிவிட்டாய். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய மனுஷனை குதித்து புதிய மனிதனாய் மாற்றி விட்டாய். அதனால அப்பா கொடுத்த பேர் என்னன்னா சீமோன். அது என்னன்னா நாணல். சூழ்நிலைக்கு தக்கபடி நடந்துகிறது, உறவுக்காரங்களுக்கு தக்கபடி நடந்துகிறது. அல்லேலூயா. என்ன சொல்றது, சூழ்நிலைக்கு தக்கபடி நடந்துகிறது. ஒரு நாணலை போல. நாணல் என்ன பண்ணும், அப்படி வளையும், இப்படி பண்ணும், இப்படி பண்ணும். நீ நாணலா இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று சொல்லி நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நாணலாக அசைகிறவனா இல்ல, ஒரு கண்மலையாக உன்னை வைக்கிறேன் என்று சொல்லி பேதுருவாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பழைய வாழ்க்கை ஒரு நாணல், புதிய வாழ்க்கை கண்மலையாய். அத நீங்க சங்கீத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அது உறுதியாய் இருக்கிற கண்மலையாய் மாற்றுகிற தேவனுடைய வல்லமை உங்களை கர்த்தருக்காக உறுதியாய் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்பா நான் கொடுத்த பெயர், அப்பா உனக்கு அப்பா கொடுத்த பெயர் வந்து சீமோன், அது நாணல். நான் உனக்கு கொடுக்கிற பெயர் பேதுரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அது கண்மலை. ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, மறுபடியும் அவன் என்ன பண்றான்னா, ஒரு பெரிய ஆண்டவரை கொண்டு போகும்போது அவனை என்ன பண்றான்னா நாணலா மாற்றி, அவன் நாணலா மாறி ஆண்டவரை காட்டி கொடுத்து மறுதளிச்சு நாணலா மாறினான். அல்லேலூயா. ஓடியே போயிட்டான். ஆனா யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பேதுருவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு? கடைசி அதிகாரத்துல வாசிங்க. யோவான் கடைசி புஸ்தகத்துல வாசிக்கும் போது, யோனாவின் மகனாகிய சீமோனே என்று சொல்லி என்னில் அன்பு கூறுகிறாயா என்று சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? 3 தடவை மறுதலித்தான். 3 தடவை மறுதலித்து அவனை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனான். ஆனா அதே சீமோனே, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? என் மேல அன்பு வச்சிருக்கியா? உண்மையான அன்பு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நீ வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 12 பேரோட எழுந்து நிற்கும் போது சீமோனா இல்ல, பேதுருவாய் நின்றான். இல்லையா சொல்லுமா? நாணலா இல்ல, அசையாத கண்மலையா. நீங்க தான் அவரை கொலை செய்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று 12 பேரை நிற்க வைத்த அவன் சீமோனா இல்லை, அவன் பேதரா இருந்தான். அதுதான் தேவனுடைய திட்டம். நாம் எல்லோருக்கும் தேவனுடைய திட்டம் ஒன்று உள்ளது. நாம் எல்லோரையும் கரைதரையற்ற மனவாட்டிக்கு முன்பாக நம்மை நிற்பதற்கு அவர் வந்து நம்மளை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல, பொல்லாத காலத்துல, மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை தரத்தில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மணவாளனுக்கு நாம் ஒரு மணவாட்டியாய் மாறி பழைய வாழ்க்கை மறைந்து புதிய வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் கரை திரை அற்ற ஒரு மனிதனாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ளவராய் மாற்றும்படியாக பெற்ற ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் போறதில்லை, நம்முடைய குடும்பம் போகணும், நம்முடைய பிள்ளைகள் போகணும், நம்முடைய சொந்தக்காரங்க போகணும், நம்மோடு படிக்கிறவங்க போகணும், நம்மளோட உறவாடுகிறவங்க போகணும், நம்ம சந்திக்கிறவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லி ஆலியா இருக்கிற சேரெல்லாம் நிரப்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேண்டும். யாக்கோபை குறித்து மேன்மையான திட்டத்தை வைத்திருந்தார். 3 திட்டம் உண்டு. அடுத்த வாரம் தியானிப்போம். கண்களை மூடி சொல்லுவோம். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யுங்களோ, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் நாம் கைவிட மாட்டார். கர்த்தர் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் நாம் நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றுவார். நம்மளை குறித்தே ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளானை, அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த மழை நேரத்திலும் கர்த்தருக்காக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். தேவன் கிருபை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.